ஆன்ட்டி, இந்த வரேன் ஆயிஷுமா. என்னடா தங்கம் இப்பதான் வரியா? பயணம்லாம் எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் சூப்பர் தான் ஆன்ட்டி. சரி, ரொம்ப பசிக்குது. சாப்பாடு எடுத்து வைக்கிறீங்களா? அச்சச்சோ, பசிக்குதா? வரும்போதே நீ ஃப்ளைட்ல சாப்பிட்டுட்டு வந்துருவேன்னு நினைச்சனேமா. தோசை மாவு வேற தீந்து போச்சு. நூடுல்ஸ் வேணா இருக்கு, அது வேணா செஞ்சு தரவா? நூடுல்ஸா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம். இதுக்கு மேல நீங்க சமைக்க ஆரம்பிச்சாலும் லேட் ஆயிரும். சரி ஆன்ட்டி, ஒரு நாள் தானே, நான் போய் தூங்குறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மாடி இருமா, பசிக்குதுன்னு கேட்டுட்டேன். சரி, ஒரு டம்ளர் பால் இருக்கு, நான் சூடு பண்ணி எடுத்துட்டு வரேன். ஆ, அது போதும். அப்படியே செல்ஃப்ல பிஸ்கட் இருக்கும், எடுத்துட்டு வாங்க. சரிம்மா, இரு வந்துடுறேன். எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. ஆனா பிரியாணி மனம் வீசுதே. பிரியாணியே தான். ஒரு தட்டு நிறைய பிரியாணி வச்சுட்டு ஆன்ட்டி சாப்பிட எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க. ஐஷுமா, இல்லடா, பால்ல ஹார்லிக்ஸ் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன பால் எடுத்துட்டு வர சொல்லிட்டு நீ பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்க? அதுக்குள்ளே ஆர்டர் போட்டுட்டியா? அப்படியே ஆர்டர் போட்டாலும் இவ்வளவு சீக்கிரம் வந்து டெலிவரி பண்ணிருக்க முடியாதே. ஆன்ட்டி, நான் ஆர்டர்லாம் எதுவும் போடல. இந்த சாப்பாடு இங்க தான் இருந்துச்சு. அப்போ இதை நீங்க சமைக்கலையா? இல்லையடா, நீ வீட்ல இருக்கும்போது மட்டும் தான் பிரியாணி சமைப்பேன். ஆதிக்கு எதுவும் வேணாம்னு சொல்லிட்டான். வெறும் சப்பாத்தியும் குருமாவும் தான் வச்சேன், அதுவும் காலி ஆயிருச்சு. இந்த பிரியாணி இங்க யார் கொண்டு வந்து வச்சிருப்பா? சரிடா, யார் வச்சா என்ன, நீ சாப்பிடு. ஆன்ட்டி, இதை யார் வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இது நிச்சயமா ஆதியோட வேலையா தான் இருக்கும். நான் லேட்டா வருவேன்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்காக முன்னாடியே வாங்கி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். சரி, நீங்க போங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். சரிடா. உங்களுக்கு ஒரு வாய்? இல்லடா தங்கம், நீ சாப்பிடு. நைட் நேரத்துல நான் சாப்பிட்டா நெஞ்சு கறிக்கும். நீயும் பார்த்து அளவாவே சாப்பிடு. நைட் நேரத்துல ஓவரா சாப்பிடக்கூடாது. பிரியாணின்னு ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்தானே அப்படியே முழுங்கிடுவேன். இதுல ஃபுல் பிளேட் இருக்கு. இன்னைக்கு ஒரு கட்டு கட்டிட்டு தான் தூங்க போறேன். சரிடாமா, நல்லா சாப்பிடு. ஹார்லிக்ஸ் எடுத்துட்டு போயிடுவா? இல்ல இல்ல, வைங்க வைங்க. இதை ஃபுல்லா சாப்பிட்டு காரமா இருக்கும்ல, அதையும் குடிச்சுக்கிறேன். சரிதான். சரி, நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கி ரெஸ்ட் எடு. சரிங்க ஆண்டி. டேய் ஆதி, எனக்கு தெரியும்டா, இது உன்னோட வேலை தான். நீ எப்படி என்ன பிறந்து உன்னால இருக்க முடியாது. இரு, சாப்பிட்டு முடிச்சிட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன். என்னப்பா, வந்ததுல இருந்து எதையும் தீவிரமா யோசிச்சுக்கிட்டே இருக்க? இல்லம்மா, ஒரே குழப்பமா இருக்கு. என்னடா குழப்பம்? எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லு. எப்பவும் சொல்லுவே, அம்மா உன் ஃப்ரெண்டு மாதிரி தானே. எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லு. நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க நான் சொல்லவா? பேர குழந்தைக்கு எந்த ஸ்கூல் அட்மிஷன் போடணும் தானே யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன, பேர குழந்தைங்களா? ஆமாடா, நீயும் என் மருமகளும் ஒண்ணா போயிட்டு வந்திருக்கீங்க. எப்படியும் வரும்போது 3 பேரா சேர்ந்து வருவீங்கன்னு நினைச்சேன். அம்மா, நீங்க வேற. நான் தான் சொல்லியிருக்கேன்ல, ஐஷு என்னோட ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். அதை தாண்டி ஒன்றும் இல்ல. என் எண்ணத்துல இருந்து நான் எப்பவும் மாற மாட்டேன். தம்பி, மாற்றங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ளேயே வந்துரும். ஆனா அதை உணர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீயும் அப்படிதான். சீக்கிரமா அதை உணர்ந்துட்டீனா உனக்கும் நல்லது. எனக்கும் பேர குழந்தைங்களை தூக்கி கொஞ்சம் ஆசையா இருக்குல்ல. அப்புறம் ஐஷு ரொம்ப தங்கமான பொண்ணு. அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் இங்க படுத்துட்டு இருந்தா நீங்க இப்படிதான் ஏதாவது பேசிட்டே இருப்பீங்க. நான் ரூமுக்கு போறேன். டேய் இருடா, கோச்சு கதை சரி விடு. அப்புறம் உன் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போயிருந்தோம். அந்த தடிமாடுக்காக நீங்க எதுக்காக பொண்ணு பார்க்க போயிருந்தீங்க? என்ன இருந்தாலும் அவனும் நான் பெத்த பையன் தானே. என்ன முதல் முறையா அம்மானு கூப்பிட்டது அவன்தான். அவனுக்காக நான் போய் நிக்காம வேற யாரா நிப்பா? என்ன இருந்தாலும் உங்க மூத்த பையனை விட்டு கொடுக்க மாட்டீங்களே. சரி, பொண்ணு எப்படி? அந்த பொண்ணும் ரொம்ப அழகான பொண்ணுடா, அறிவும் கூட. போலீஸ். எது, போலீஸா? உங்க பையன் பிரஸ், அவங்க போலீஸ். சூப்பர் காம்பினேஷன். உங்க அண்ணனுக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருந்துச்சான். அதான் உடனே பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போயிட்டான். நான் போக வேணாம் தான் நினைச்சேன், இருந்தாலும் மனசு கேட்கல. அப்புறம் அடுத்த வாரம் நிச்சயம் வச்சிருக்கோம் தம்பி, நீயும் வரணும். அட போங்கம்மா, எனக்கு வேலை இருக்கு. டேய், அடுத்த வாரம் உனக்கு என்னடா வேலை? அதுவும் அண்ணன் நிச்சயத்தை விட்டுட்டு ஒழுங்கா நீ வர, அவ்வளவுதான் சொல்லுவேன். சரி சரி வரேன். ஆனா ஒரு கண்டிஷன், வந்து ஓரமா தான் நிப்பேன். சரி சரி, நீ வரன்னு ஒத்துக்கிட்டல, அதுவே போதும். அப்புறம் அப்படியே ஐஸ்வரையும் கூப்பிட்டுரு. அவங்க எதுக்குமா? இந்த வீட்டு சின்ன மருமக, அவ வந்து நிக்க வேண்டாமா? அம்மா. சரி, கூட்டிட்டு வருவல. கூப்பிடுறேன். கடைசி வரைக்கும் கோவப்பட்டு 2 பேரும் பேசாமே இருந்துருவாங்கன்னு நினைச்சா பிரியாணி எல்லாம் வாங்கி வச்சிருக்காரு. இது இப்படியே விடக்கூடாதே. சாப்பிட்டுட்டு நேரம் இங்கதான் வருவா. இப்படி பேச விடாம தடுக்கிறது? மாமா கோச்சிட்டு தானே இருக்காரு, பாத்துக்கலாம். டேய் ஆதி, இப்ப ஏதாவது பண்ணி ஆகணுமே. என்ன பண்றது? ஆதி. மாமா சும்மா இருங்க. அச்சோ, இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். மாமா மாமா, ஆறுதல் சொல்ல வந்தனா அதுக்காக இப்படியா? உள்ள காவியா வேற இருக்கா போலே. பேசுறதெல்லாம் பார்த்தா பரவாயில்ல. நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம போறதா நல்லது. மாமா, விடுங்கன்னு சொல்றேன்ல. விடுங்க. நம்ம பிடிக்கவே இல்ல, விட சொல்றா. என்னாச்சு இவளுக்கு? காவியா, என்னாச்சு உனக்கு? ரூம்குள்ள வந்ததும் இல்லாம விடுங்க விடுங்கன்னு தனியா நின்னு பிணத்திட்டு இருக்க. அது அது வந்து என்ன ட்ரீமா?
ஏண்டி என்ன இப்படி குத்துக்கல்லு மாதிரி பக்கத்துலயே வச்சுட்டு கனவு கண்டுகிட்டு இருக்கேன். குத்துக்கல்லு மாதிரி பக்கத்துல சும்மாவே இருந்தா கனவுல தான் ஃபீல் பண்ணிக்க முடியும். அடிங்க உன்ன குத்துக்கல்லு மாதிரி பக்கத்துல இருக்கலாம். இப்ப என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. கல்யாணத்தெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். நடக்க வேண்டியதை முதல்ல நடத்திடுவோம். அப்பதான் நான் யாருன்னு உனக்கு புரியும். எது மாமா வேண்டாம். குத்துக்கல்லு மாதிரி சும்மாவே இருக்கேன்னு சொன்னேன்ல. இனி என் வேலையை காட்டுறேன். அப்புறம் முடிவு பண்ணு. அச்சோ நான் சும்மா சொன்னேன். அதெல்லாம் முடியாது. இந்த ஆதி யாருன்னு இன்னைக்கு ப்ரூவ் பண்றேன். அணைக்கின்ற வேளையில் உயிர் போதிருக்கின்ற மலரும். எங்கடி ஓடுற? ஒரு இடத்துல நில்லு. முடியாது, நான் சும்மா சொன்னேன், விட்டுருங்க. அதெல்லாம் முடியாது. எப்படி நீயா வரியா இல்ல நானே எடுத்துக்கிட்டுமா? போங்க மாமா, நீங்க ரொம்ப மோசம். நான் போறேன். ஏய் காவியா நில்லு. மூச்சு வாங்குது மாமா, இறக்கி விடுங்க. ஏய் உன்னை துரத்தி பிடிச்சா எனக்கும் தாண்டி மூச்சு வாங்குது. சரி இறக்கி விடுங்க, எனக்கு கூச்சமா இருக்கு. முடியாது. முடியாதுன்னா என்ன அர்த்தம்? இப்படியே விடிய விடிய நிக்க போறீங்களா? ம்ஹும். இப்படி உன்னை அள்ளிக்கிட்டு போய் அப்புறம் அடுத்து என்ன நடக்க வேண்டியதா நடத்திடலாம். அச்சோ விடுங்க மாமா, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். முடியாது. குத்துக்கல்லு மாதிரி சும்மாவே இருக்கணும். என்ன சீட்டு விட்டல. அதனால அதனால ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம். இறக்கி விடுங்க மாமா. முடியாது. இப்ப மட்டும் நீங்க இறக்கி விடலாம், நான் கத்தி எல்லாரையும் கூப்பிட்டுருவேன். கூப்பிட்டுக்கோ. இனி யார் வந்தாலும் நான் உன்னை விட போறதில்ல. மாமா இறக்கி விடுங்க. அமைதியா இரு. ரூமுக்கு போற வரைக்கும் வாயவே திறக்க கூடாது. நான் அப்படிதான் பேசுவேன். இது ஏன் வாய்? அப்படியா? அப்படின்னா நானும் நல்லா கொடுத்துருவேன். ஏன்னா இதுவும் ஏன் வாய். மலர் மஞ்சம் சேராத பெண்ணிலா இந்த மார்போடு வந்தாடு. போதும் இறக்கி விடுங்க. ஏய் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்ல. போதுங்கிற. சீ அது இல்ல, நீங்க என்ன தூக்கிட்டு வந்தது போதும், இறக்கி விடுங்க. யாராவது பாத்துட போறாங்க. யார் பார்த்தா எனக்கு என்ன? ஏன் அத்தை பொண்ண நான் தூக்கிட்டு போறேன். அத்தை பொண்ணு மட்டும்தான், இன்னும் முறைய கல்யாணம் ஆகல. அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதான் சொல்லிட்டு செல்லும். முதல்ல ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். பாவம் என் அத்தை பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்றா. குத்துக்கல்லு மாதிரி மாமா சும்மா இருந்தா அவளும் என்னதான் பண்ணுவா. நான் தெரியாம சொல்லிட்டு சாமி, இறக்கி விடுங்க. ஆ விடுங்க. நீ சினுங்க தான் இன்னும் வேணும்னு தோணுது. இதுக்கப்புறம் இந்த மாமாவை குத்துக்கல் அதுன்னு சொல்லுவேன். எப்பா சொல்லவே மாட்டேன், விடுங்க. சரி ஒண்ணு கூட விடுறேன். ஆ அதெல்லாம் முடியாது. அப்படின்னா ராத்திரி முழுக்க இப்படியே நிக்க வேண்டியதான். விடுங்க மாமா. முடியாது. ஒன்னே ஒண்ணு கொடுத்துரு, விட்டுறேன். சரி கணத்தை காட்டுங்க. கணத்துல இல்ல. கண்ணத்துல இல்லனா வேற எங்க? ஏன் உனக்கு தெரியாதா? ம்ஹும். சரி நானே தெரிய வச்சிடுறேன். இங்கு பொழிகின்றது இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது. இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது. மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது. வயசெல்லாம் அப்படியே உள்ள போகுது. ஓ விடுறீங்களா? மணி இப்பவே 12. இப்படியே நின்னுட்டு இருந்தா விடிஞ்சிரும். மணி 12 ஆயிடுச்சா? ஐஷு வந்துட்டால. அவ சாப்பிட்டாலா இல்லையா? எப்படியும் ஃப்ளைட்ல அவளுக்கு சாப்பாடு ஒத்துக்காது. அதனால சாப்பிட்டுக்க மாட்டா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டுட்டால. நம்ம எவ்வளவு க்ளோஸா நெருங்கினாலும் இவர் அன்பு பாசம் எல்லாமே அவளை சுத்தி தான் இருக்கு. எப்ப பார்த்தாலும் அவன் நினைப்புதான். இவங்க 2 பேரும் பேசாம இருந்தா மட்டும் பத்தாது. நிச்சயமா ஐசு சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு போயாகணும். உங்களை இங்க நான் பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஹாப்பி தீபாவளி. ஒரு நிமிஷம் கண்ணு மூட. கண்ணு மூடணுமா? எதுக்கு? ஒண்ணு கொடுக்கணும். சார் கோவில். ஏய் அது இல்ல. நீ கண்ணு மூடு. அதான் ஏன் கேக்குறேன். இப்ப கண்ணு மூடவே மாட்டியா? சார் என்ன சார், கண்ணு திறக்கவா? இப்ப தர. என்னால முடிஞ்ச ஒரு சின்ன பிரசன்ட். வேண்டான்னு மட்டும் சொல்லிடாத. கிஃப்டா? இதை இப்ப வீட்டுக்கு எடுத்துட்டு போனா அம்மா யார் கொடுத்தாங்கன்னு கேட்பாங்களே. ஏய் இதெல்லாம் சொல்லி கூடவா சமாளிக்க முடியாது? ஃப்ரெண்டு கொடுத்தாங்கன்னு சொல்லு. எந்த ஃப்ரெண்டுன்னு கேட்டா என்னன்னு சொல்றது? எதையாவது சொல்லி சமாளி. ஆனா வேண்டான்னு மட்டும் சொல்லக்கூடாது. ப்ளீஸ் எனக்காக வாங்கிக்கோ.
இருக்கட்டும், நான் இந்த கோவிலுக்கு வருவேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியும். அதான் எப்படின்னு கேக்குறேன். சின்ன வயசுல இருந்து உன்னதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரியாதா நீ எங்க போவ வருவேன்னு? ஹலோ, உங்களை தான். அதெல்லாம் தெரியுமா? gift பிரிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கால் பண்ண. ஏன் இப்பவே பிரிச்சிடுறேன். ஏய் இல்ல இல்ல வேணாம், நீ வீட்டுக்கு போய் தனியா இருக்கும்போது பிரிச்சு பாரு. கிஃப்ட் எல்லாம் இருக்கட்டும், நீங்க எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க? ஏன் பண்றேன்னு மேடம்க்கு தெரியாதா என்ன? தெரியும், ஆனா ஏங்கிற காரணத்தை நீங்களே உங்க வாய் திறந்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சொல்லிடலாம். இதெல்லாம் எதுக்காகனா, எதுக்காக? பிகாஸ் பிகாஸ் சொல்லுங்க. பிகாஸ் ஐ ஹேட் யூ. ஐ ஹேட் யூ டூ. ஆமாடி, நீ தங்க மாவ தானே? ஆமா பாட்டி. ஏமா, உனக்கு ஏற்கனவே நிச்சயம் ஆயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். நீ என்னடானா வேற ஒரு பையனோட நின்று பேசிக்கிட்டு இருக்க? அது அது வந்து பாட்டி, இவரு. பாட்டிமா, நான் தான் இந்த மாப்பிள்ள. நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க. எது, நீதான் மாப்பிளையா? ஆமா பாட்டிமா, அன்னைக்கு நான் வந்திருந்தேன், என்ன கவனிக்கலையா நீங்க? இல்லையப்பா, நான் வெளியே நின்றுக்கிட்டு இருந்தேன், அதான் சரியா கண்ணு தெரியல. நான் தான் மாப்பிள்ள. ரியாவை கல்யாணம் பண்ணிக்க போறது நான் தான். அப்படியா தம்பி? உங்க 2 பேரோட ஜோடி பொருத்தமும் அம்பிட்டு அருமையா இருக்கு. நான் கூட வேற யார்கிட்டயும் நின்று பேசுதான்னு பயந்துட்டேன். சரி மாரியா, நீ பேசிட்டு கிளம்பு. சரிங்க பாட்டி. ஏய் அதான் போயிட்டாங்கல்ல, என்ன இன்னும் யோசிச்சுட்டு இருக்கேன்? இல்ல, வீட்ல போய் சொல்லிட்டான். சொன்னா என்ன? அவன் தான் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறானே. கட்டிக்கு போறவன் வேற சொல்லிட்டீங்க. வீட்ல போய் சொல்லிட்டா ஏதாவது பிரச்சனை ஆயிருமே. அப்படி ஏதாவது பிரச்சனையானா நான் பாத்துக்கிறேன். நான் உண்மையை தானே சொன்னேன். மஞ்சள் வெயில் நீ, மின்னல் ஒளி நீ, என்ன உன்னை எதுவும் பேசாம கண்டவரை இருக்கிற? கண்கலங்க நிற்க வைக்கும் தீ. பெண்ணே என்னடி உண்மை சொல்லடி, ஒரு புன்னகையில் பெண்ணினமை ஹாப்பி கோபப்பட்டதென்னடி. தீபாவளி. நான் வரேன். இரு இரு, நானே ட்ராப் பண்ணிடுறேன். யாராவது பார்த்து அம்மா கிட்ட சொல்லிட்டா தேவையில்லாத பிரச்சனை வரும். வேணாம், நான் போயிட்டு வரேன். நீங்களும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஏய் இரு இரு. தேவதை வாழ்வது வீடலை கோவில், கடவுளின் கால் தடம் பார்க்கிறேன். ஒன்றா இரண்டா உன் அழகை பாட கண். ஹாப்பி தீபாவளி ப்ரோ. ஹாப்பி தீபாவளி அனீஷ். டேய் வாட போலாம். ஆதி சார் ஒரு நிமிஷம், உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்தேன். ஒரு நிமிஷம் ப்ரோ. என்ன, உங்க கோபம் ரொம்ப நியாயமானதுதான். ஐஷு மேல உள்ள அக்கறையில இப்படி கோவப்படுறீங்க. நான் அது தப்பா எடுத்துக்கல. நீங்க தப்பா எடுத்துக்கிட்டாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அனீஷ் விடுங்க, நல்ல நேரமா இதை பேசி யாருக்கும் மனஸ்தாபம் வர வேண்டாம். ஒரே ஒரு நிமிஷம், நான் பேசி முடிச்சுக்கிறேன். ஆதி ப்ரோ, அன்னைக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல. இலக்கியா வந்துட்டா இலக்கியா முக்கியமா ஐஷு முக்கியமானு கேட்டீங்க. அந்த கேள்விக்கு என்னால இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே பதில் சொல்ல முடியாது. வெயிட் ப்ரோ, கோவப்படாதீங்க. அந்த கேள்விக்கு தான் என்னால பதில் சொல்ல முடியாது. ஆனா உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் என்னால பண்ணி கொடுக்க முடியும். என்னால ஐஷு என்னைக்கும் கஷ்டப்பட மாட்டாங்க. ஐஷு என்ன செஞ்சாலும் அது அவங்களுக்காக இருக்காது, உங்க 2 பேரை பத்தி மட்டும்தான் யோசிப்பாங்க. உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு நீங்க கவனிச்சீங்கன்னா இது எல்லாமே மாறிடும். அண்ட் ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்ணி தரேன், என்னால ஐஷுவுக்கு எந்த கஷ்டமும் வராது. உங்களோட பயம் என்ன? இலக்கியா வந்துட்டா நான் ஐஷு விட்டுட்டு இலக்கியா கிட்ட போயிடுவேன், அதானே? இலக்கியா என் லைஃப்ல திரும்ப வருவாளான்னு தெரியல, ஆனா வந்தாலும் அதனால ஐஷுக்கு எந்த பாதிப்பும் வராது. ஐ ப்ராமிஸ் யூ ப்ரோ, நிச்சயமா ஐஷு எந்த விதத்திலையும் பாதிக்கப்பட மாட்டாங்க. சரி, இதெல்லாம் இப்ப எதுக்காக என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? அட என்ன ப்ரோ, அவ மேல உள்ள அக்கறையில நீங்க அவகிட்ட பேசாம இருக்கீங்க. எவ்வளவு வருத்தப்படுற தெரியுமா? நீங்க பாட்டுக்கு ஆக்ரால விட்டுட்டு வந்துட்டீங்க. 2 நாளா அழுது அழுது காய்ச்சலே வந்துருச்சு. நான் பேசாம இருந்தா கூட ஐஷுக்கு பெரிய விஷயமா தெரியாது. ஆனா நீங்க பேசாம இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப வலியை கொடுக்கும். இத்தனை வருஷமா ஃப்ரெண்டா இருக்கீங்க, இதை கூட புரிஞ்சுக்க மாட்டீங்களா? உங்க ஃப்ரெண்ட் என்ன பண்ணாலும் அது உங்க நல்லதுக்காக தான் இருக்கும். என்னால இப்போதைக்கு இவ்வளவுதான் சொல்ல முடியும். புரிஞ்சா புரிஞ்சுக்கோங்க, இல்லைன்னா உங்க இஷ்டம். எனிவே ஹாப்பி தீபாவளி. என்னடா சொல்லிட்டு போறான்? அவங்க லவ் பண்றதுல ஏன் நல்லதுக்கு என்ன இருக்கு? எனக்கும் ஒன்றும் புரியல. ஆனா பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு மட்டும் புரியுது. ஆனா இலக்கிய வந்தா கூட ஐஷுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்றாருல, பெட்ரா. இதுக்கப்புறமாவது ஐஷு கிட்ட பேசு. அவளுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம பாத்துக்கலாம். ஐஷு, ஐஷு என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, மத்தாப்புதான் லைட்டா கையில பட்டுருச்சு. பார்த்து கவனமா வைக்கலாம்ல. எப்படி பொத்து போச்சு பாரு. வா ஹாஸ்பிட்டல் போலாம். இல்ல இல்ல, இரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வரேன். கை ரொம்ப எரியும். அதெல்லாம் வேணாம், லைட்டா தான் பட்டிருக்கு.
இல்ல ஐஷு, இப்படியே விட்டா செப்டிக் ஆயிரும், பெயின் ஜாஸ்தி ஆகும். நீ 2-3 நாள் பேசாம இருந்தல்ல, அதை விட இது ஒன்றும் எனக்கு பெரிய வழி இல்லை. சாரி ஆதி, நான் வேணும்னே அப்படி சொல்லல. ஏதோ கோவத்துல வார்த்தையை விட்டுட்டேன். சாரி. அட என்ன ஐஷு, நல்ல நாள் பொழுதுமா தானே கத்துக்கிட்டு அதெல்லாம் அவன் மன்னிச்சிருவான். இல்லடா மச்சான். சாரி ஆதி, என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதா ப்ளீஸ்டா. பேசாம இருந்ததுக்கு நானும் சாரி. உன் வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் என்கிட்ட தைரியமா சொல்லு. உனக்கு யாரோட ப்ராப்ளம் வந்தாலும் என்கிட்ட சொல்ல ஐஷு. இது உன்னோட லைஃப். நீ எந்த முடிவு எடுத்திருந்தாலும் அது சரியா தான் இருக்கும் நீ நம்புற. ஆனா அதுல எந்த பிரச்சனை வந்தாலும் கூட துணையா நான் இருப்பேன். அப்புறம் என்ன ஐஷு, சாரே பேசிட்டாரு, இன்னும் என்ன அழுக? இன்னைக்கு தீபாவளி, அதை செலிப்ரேட் பண்ணலாம். அதான் ப்ராப்ளம்லாம் முடிஞ்சிருச்சுன்னா 2 பேரும் இப்படி அழுதுட்டு நிக்காம சரிங்க. டேய், ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. உன் லைஃப்ல எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உனக்கு துணையா இருப்பேன். அந்த நம்பிக்கை மட்டும் உனக்கு என் மேல எப்போ இருக்கணும். சரிடா, எதுவா இருந்தாலும் நான் சொல்லுவேன். ஐஷு, ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளிடா. சரி சரி, பட்டாசு கொளுத்தலாம் வாங்க. இப்பதானே கையில பட்டிருக்கு, மறுபடியுமா? இல்லடா, அதை நான் வைக்கல. எப்படி என் கையில பட்டுச்சுன்னு எனக்கு தெரியல. நீ வைக்காம தானே இப்படி படும்? ஏதோ தெரியாம பட்டிருக்கு விடு. சரி சரி, செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹலோ ஹலோ, என்ன விட்டுட்டீங்க? வா காவ்யா, இன்னைக்கு ட்ரெஸ்ல சூப்பரா இருக்க. ஹாப்பி தீபாவளி. தேங்க்ஸ் மாமா. என் மனசு எரிய கணக்கு புரியல. ஓஹோ, முட்டது முட்டது மூச்சு முட்டது அவளை கண்டாலே. கொட்டது கொட்டது அருவி கொட்டது அருகில் நின்னாலே. விட்டுடு விட்டுடு ஆள விட்டுடு பொழைச்சு போறான் ஆம்பள. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் லியட்டன் சேனல் சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் தீபாவளினா என்ன ஞாபகம் வரும்னு தெரியாது. ஆனா எனக்கு முறுக்கு அதிரசம் தான் ஞாபகம் வரும். ஏன்னா தீபாவளி சமயத்துல வீட்டுல பலகாரம் சுட்டு பக்கத்துல கொடுத்து உன்னோடது நல்லா இருக்கா என்னோடது நல்லா இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல அதுல ஒரு ஆனந்தம். ஸோ இந்த தீபாவளியை எல்லாரும் அவங்கவுங்க குடும்பத்தோட சிறப்பா கொண்டாடுவீங்கன்னு நம்புறேன். நம்ம செலிப்ரேட் பண்றதுலாம் சரிதாங்க, ஆனா கவனமா இருங்க. ஏன்னா தீபாவளினாலே அதிரடியான பட்டாசு தான். அதை வெடிக்கும் போது பார்த்து கவனமா இருங்க. குழந்தைங்கள பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. Be safe. Happy Deepavali. ஓகே गाइस, டேக் கேர். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை.